அதே மாதிரி கதாநாயகனும் ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருக்கான். முதல் படம் மாதிரியே இல்லை. படம் ஃபுல்லா நல்லா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம். எந்த இடத்துல நம்மளுக்கு காமெடி வேணும், எந்த இடத்துல எமோஷனல் வேணும், அந்த மாதிரி பர்டிகுலரா எல்லா சீன்லயுமே அவங்க கொடுத்துருக்காங்கன்னு நான் சொல்றேன். படம் நல்லா இருக்கு. குடும்பத்தோட பார்க்க வேண்டிய படம். எந்த அசிங்கமும் கிடையாது. அது மாதிரி வன்முறை தூண்டுற மாதிரி எந்த சீனும் கிடையாது. தன்னோட உயிரை காப்பாத்திக்கிற மாதிரி அதுக்காக சண்டை போடுறாங்களே தவிர அடுத்தவங்களை இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எந்த சீனுமே கொண்டு வரல. படம் ஃபுல்லா நல்லா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம். அலங்கு படம் ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது டீம் ஒர்க்கா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் டைரக்டர் அண்டு டிரெக்டர், ப்ரொடியூசர்ஸ், ஆர்ட் டிபார்ட்மெண்ட், முக்கியமாக இந்த மாதிரி இடத்துல எல்லாம் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒர்க்கு நிறையாவே இருக்கும் இல்லையா, எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ரியலாக இருந்த மாதிரி இருந்துச்சு எல்லாமே. அங்கே ஹீரோ ஃபஸ்ட்டு மூவியாக இருந்தாலுமே அந்த இடத்துல இருந்து அவர் அங்கே இருக்கிற மக்களாக இருந்து என்ன அங்கே அவர் ஃபீல் பண்ணியிருக்காரோ அதை வந்து மூவியில் கொடுத்த மாதிரி எனக்கு ஃபீலாக இருந்தது. அலங்கு படத்தில் நடித்த அத்தனை பேருமே ரியலாக இயற்கையாக நடிச்சிருக்கிறாங்க. அவங்க யாரும் வந்து சொல்லி கொடுத்து நடித்த மாதிரியே இல்லாமல் அந்த வலியை உணர்ந்து நடிச்சிருக்கிறாங்க. எல்லா வகையிலையுமே அவங்களோட வாழ்க்கை உயரணும்னு நான் வாழ்த்துறேன். அதே சமயம் ஒரு பெட்ஸை வந்து நம்மளால் வளர்த்த முடியலை அப்படின்னா அதோட காப்பகத்தில் கொண்டு விட்டுறலாம், அவங்க காப்பாற்றிக்குவாங்க. உயிர் போகிற அந்த வலி இருக்குல்ல, அந்த வலி வந்து மனுஷனுக்கு வந்தாலும் ஒன்று தான், பெட்ஸுக்கு வந்தாலும் ஒன்று தான். அந்த வலியை உணரணுங்கிறது இந்த படத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒன்று. இன்னொன்று, இந்த ரப்பர் எஸ்டேட்டில் தொழிலாளியை கஷ்டப்படுற விதமும் இதில் காமிச்சிருக்கிறாங்க. நிறைய விதங்கள் இருக்குது. தாயோட அந்த நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்ற தாய் வந்து மகனை காப்பாற்றுறா கடைசியில் அருவாள் எடுக்கிற விதமாகட்டும், அந்த இடமெல்லாம் ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. மனசு ரொம்ப தொட்டுருச்சு. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நான் சொல்கிறேனே, ஒரு ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம். ஒரு நாயை உயிரோட காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்டு. அதே மாதிரி மனுஷங்களுக்கும் உயிர்னா ஒன்று தான். நாயாக இருந்தாலும் மனுஷனாக இருந்தாலும் உயிர் ஒன்று தான் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாம் அவங்க அம்மாவோட கேரக்டரு, ஆக்சுவலாக அவங்க ஃப்ரெண்டு கேரக்டரை நடித்தவங்க, காளியா நடித்தது, நாய் சொல்கிற காளியா நடித்தது, அதுவுமே சொல்கிற மனுஷருங்க மாதிரி தான் அதுவும் பண்ணியிருக்கிறத தவிர நாயின்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அதுவும் நல்லா பண்ணியிருக்கு. படம் ஃபுல்லாக நல்லா இருக்கு. ஆக்சுவலி டாக் வந்துட்டு என்னதான் நம்ம ட்ரெயின் பண்ண டாகாக இருந்தாலுமே ஒரு சில ஷார்ட்ஸ் எல்லாம் எடுக்கும்போது நம்மளுக்கு ஃபீல் ஆகாது இல்லையா. நீங்கள் ஹாலிவுட்டில் நிறைய படம் பார்த்துருப்பீங்க டாக்ஸ் மூவியெல்லாம், அது வேற ஃபீலு. பட் ஒரு ஸ்ட்ரீட் டாகை எடுத்துகிட்டு வந்து அந்த சீனுக்கு பர்டிகுலராக இவ்வளோ ரியாக்ஷன் கொடுக்கணும், இந்த ஷார்ட் வைக்கணும், இது மக்களுக்கு வந்து கனெக்ட் ஆகணும் அப்படின்ட்டு ஒரு ஒர்க் பண்ணியிருப்பாங்க இல்லையா, எஃபர்ட் போட்டிருப்பாங்க. அது கண்டிப்பாக இந்த படத்தில் வந்து ஒர்க் ஆகிருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அலங்கு அப்படிங்கிற டைட்டிலுக்கு அந்த டாகும் மற்ற ஆர்டிஸ்ட்டும் சரி ரொம்ப நல்லா எஃபர்ட் போட்டிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம். அதே மாதிரி கதாநாயகனும் ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருக்கான். முதல் படம் மாதிரியே இல்லை. காளிங்கிறவரும் அதே மாதிரி தான், கம்யூனிஸ்ட் தலைவரும் அதே மாதிரி தான். சூப்பராக எல்லாருமே அவங்கவுங்க பாகத்தை அட்டகாசமாக பண்ணியிருக்கிறாங்க. கல்லும் முள்ளுலையும் மலையிலையும் வீழ்ச்சியிலும் இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க நடிச்சிருக்கிறாங்க. அந்த கஷ்டத்துக்கு உண்டான பலன் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு வார்த்தை. குடும்பத்தோடு பார்க்கலாம் இந்த படம். நல்ல அறிவு கொடுத்துருக்குது இந்த படத்தில். அறிவாக எடுத்துக்கிறவங்களுக்கு அறிவு தான். அந்த மாதிரி நல்ல உணர்ந்து மனசில் வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இந்த படம் பார்க்கும்போது. அவங்க அந்த கல் முள் ஓடுறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பாடாக இருந்தது. ஆக மொத்தத்தில் அருமையான படம். தங்கச்சியாக நடித்த கேரக்டரும் சரி, அவ்வளவு அழகாக அந்த பிள்ளையும் நடிச்சிருக்கு. சின்ன ரோல் தானாலும் அவ்வளவு அருமையாக நடிச்சிருக்கு. அலங்கு படத்தை குடும்பத்தோடு பார்க்கலாம். காமெடியில் இருக்குது. அதாவது எப்படி சொல்கிறது, தேவையான இடத்துல காமெடிகள் இருக்குது. எல்லா இடத்துலையுமே வைக்காமல் ரொம்ப கச்சன்னு லேகாக இல்லாமல் எந்த இடத்துல நம்மளுக்கு காமெடி வேணும், எந்த இடத்துல எமோஷ்னல் வேணும், எந்த இடத்துல நம்மளுக்கு மக்களை வந்து அந்த த்ரில்லிங்கான ஒரு இது கொடுக்கணும், ஒரு ஃபீல் கொடுக்கணும்னு இருக்கும். அந்த மாதிரி பர்டிகுலராக எல்லா சீன்லேயுமே அவங்க கொடுத்துருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். ரொம்ப எடுக்கணும், சில சீன்ஸ் எல்லாம் இது எடுக்கணும், இது போடணும், இது எடிட் பண்ணணும், இது மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லாமல் கரெக்டான சீன்ஸையும் கரெக்டான மியூசிக்கும் ஆகட்டும், ஆக்டிங் ஆகட்டும், டைலாக்ஸ் ஆகட்டும், எல்லாமே அவங்க வந்து ரியலாக கொடுத்துருக்காங்கன்ட்டு எனக்கு ஃபீல் ஆகும்.